ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு எல்லாமே வீணாகிவிட்டது என்று கவலைப்படுகிறீர்களா? என்னுடைய முயற்சி வீணாகிவிட்டது, என்னுடைய பிரயாசம் வீணாகிவிட்டது, என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய நேரம், என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே வீணாகிவிட்டது என்று நினைக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய பிரயாசங்களை அழித்து நம்மை சோர்வடைய செய்து வேதனைப்படுத்தி பார்ப்பதுதான் அவனுடைய வேலை. ஆனால் கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கை வீணாகும்படி விட மாட்டார். நிச்சயமாய் ஒரு நல்ல முடிவு உண்டு. எரேமியா 17 அதிகாரம் 7 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாவற்றிற்கும் காத்திருப்போமேயானால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. தானியேல் 3 அதிகாரம் 28 நாம் வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை வந்தது. அவர்கள் தேவனை தவிர வேறு யாரையும் வேறு எதையும் நம்பாதவர்கள். அவ்வளவு உறுதியான விசுவாசம். அங்கே நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான மிகப்பெரிய பொற்சிலையை செய்து வைத்து அதை சகல ஜனங்களும் தாழ விழுந்து வணங்கும்படி கட்டளையிட்டிருந்தார். அப்படி அதை யாராவது வணங்காமல் போனால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். இந்த கொடூர தண்டனையை தெரிந்திருந்தும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் உறுதியாக நின்றனர். அவர்களை அக்கினியில் தூக்கி போட சென்றவர்கள் செத்து போனார்களே தவிர அவர்கள் சாகவில்லை. 3 பேராக அக்கினியில் போடப்பட்டார்கள். ஆனால் 4வது ஒருவர் அவர்களோடு அந்த அக்கினியிலே உலாவினார். அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. நேபுகாத்நேச்சார் சொல்வதை கவனித்தீர்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தபடியினால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நேரமும் கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை காத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு பொற்சிலையை, அது பணமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏன் ஊழியமாக கூட இருக்கலாம், அதை தாழ விழுந்து பணிந்து கொண்டு கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுகிறோம் அல்லவா? அதனால்தான் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாகி விடுகிறது. இன்று கர்த்தரிடம் சொல்லுங்கள், இனி நான் வேறு எந்த மனிதர்கள் மீதோ இந்த உலகத்தின் மீதோ நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன், உம்மை மட்டுமே நம்புவேன். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்களோ அப்படி என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவார். எந்த நேபுகாத்நேச்சாரும் உங்கள் முன் நடுங்கும்படி கர்த்தர் செய்வார். அவனே உங்களை குறித்து சாட்சி சொல்லுவான். இனி உங்கள் பிரயாசங்கள் வீணாவதில்லை. நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவு உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாமல் உடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, நேபுகாத்நேச்சார் எத்தனை முழ உயர பொற்சிலையை செய்து வைத்தான்? ஏ 50, பி 60, சி 70, டி 80. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் எனில் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.